என்னோட அன்பு சொந்தங்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சோகமான செய்தின்னா வச்சுக்குவேன். நாங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம். ஏன் வேறு சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா? சட்டம் இருக்குதா? ஏன்டா புறம்போக்குங்களாடி? வேறு சமுதாயத்தில் இருந்தாலும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுண்டா. ஏன்டா இதில் அது நீங்கள் அந்த சமுதாயத்தை 2 பேர்த்தையும் வேறு சமுதாயத்தை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா அந்த சமுதாயத்தை முடிஞ்சு போச்சா? உங்களோட ஏதோ ஆத்திரம் முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அது எதுக்கடா பிள்ளைய பெக்குறீங்க? இந்த காலத்தில் பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்து போகிறதுண்டா. அதான்டா வாழ்க்கை, மனுஷனோட வாழ்க்கை. இன்றைக்கி படுத்து ஏன் தெரியுது நிலம இருக்காடாடி உங்களுக்கு? ஏண்டா புறம்போக்கு தெவடியா பசங்களா? ஜாதி பேர்னு எதுக்கடா சொல்கிறீங்க? வேறு சமுதாயத்துக்குன்னா எதுவுமே பண்ணக்கூடாதாடா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? பாவுண்டா அந்த பையன், புது பழையண்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடாடி. இப்போல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் கடும்படியாக சட்டத்தை கொண்டு வரணும். இவனு பண்ணுனான்னு பாரு, அடித்து கொண்டான்னு பாரு. இந்த 2 பேர்த்தையுமே அடித்து கொண்டவங்களை கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை சட்டத்தை எடுத்து கண்டிப்பாக 2 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும்ல. பெற்ற அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இது முழுக்க அந்த பொண்ணோட வீட்டில் தரப்பு எப்படி சொல்லுதுன்னா, அந்த பக்கம் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டு பக்கம் தான் சரியில்லை, அவங்க தான் பையனோட வீட்டில் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்தில் இப்படிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், நீங்களாம் தகுதியே இல்லைடா, வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு தான்டா. அந்த பொண்ணை கட்டி கொடுக்காத தகுதி இல்லாதவன் தான் இந்த மாதிரி பண்ணுவான். சரியா? நன்றி கட்டகண்டி, நீ நல்லாவே இருக்க மாட்டேங்கடா, மானம் கட்டணும்லாம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பொண்ணோட அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறேன்டா. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி.